கல்யாண வீட்டு சாப்பாட்டுல எவ்ளோ வெரைட்டிஸ் இருந்தாலுமே, அதுல இந்த வத்த குழம்பு, அதுவும் சுண்ட வத்தல் போட்ட வத்த குழம்புக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. நல்லா கெட்டியா, திக்கா இருக்கிற மாதிரியான ஒரு வத்த குழம்பு எப்படி வைப்போம்ன்னு சொல்லி பார்க்கலாமா? முதல்ல ஒரு இரும்பு கடாய சூடு பண்ணிட்டு, அதுல கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே, அதிலேயே நமக்கு தேவையான அளவு சுண்ட வத்தல் வந்து போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப்பு கண்டிப்பா வந்து முக்கியம். அப்பதான் அந்த வத்தல் வந்து நல்லா கிரிஸ்பியா மொறு மொறுன்னு இருக்கும். இந்த டைம்லயே நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளிய வந்து ஒரு 750 ml அளவுக்கு தண்ணீல வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து ஊறட்டும். அண்ட் வந்து நம்ம வறுத்த எல்லா சுண்டைக்காவையுமே வந்து இந்த எண்ணெயிலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா வந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து அதில நெறைய இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில மீதி இருக்கும்ல, அதே எண்ணெயில கொஞ்சமா வந்து கடுகு, கொஞ்சமா வந்து உளுத்தம் பருப்பு. இது 2த்தையுமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ண போறோம். வெந்தயமே வந்து வத்த குழம்புக்கு ரொம்ப முக்கியம். அதே மாரி அடுத்த முக்கியமான பொருள் இந்த மிளகு. அண்ட் மிளகு, சீரகம் கொஞ்சமா வந்து சேர்த்திருக்கேன். மிளகு கண்டிப்பா முக்கியம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நெறைய வந்து சின்ன வெங்காயத்த சேர்த்திருக்கேன். அண்ட் பெருங்காயத்தூளையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது வந்து கட்டி பெருங்காயம் தான். நான் அத தூள் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா மறக்காம சேனல செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எல்லாத்தையுமே வந்து தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதே ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா வந்து கருவேப்பிலையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வந்து கிளாஸ் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயம் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே சேர்த்து நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 தக்காளி பழம் அளவுக்கு வந்து இதில் சேர்த்திருக்கேன். தக்காளி பழம் நல்லா வந்து குழஞ்சி வரணும். அப்போதான் வந்து இது குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா திக்காவுமே இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வந்து குழஞ்சி வரணும். குழஞ்சி வரும்போது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்து வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம் கல் உப்பு தான் இதில் வந்து சேர்க்கணும். வத்த குழம்புக்கு நீங்கள் கல் உப்பு சேர்க்குறீங்க அப்படின்போது அது டேஸ்ட் ரொம்பவே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீங்கள் வத்த குழம்பு வைக்கும்போது கல் உப்பு சேர்த்து வச்சு பாருங்க. அடுத்து நம்ம வந்து புளி ஊற வச்சிருந்தோம்ல, அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியுமே நல்லாவே வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுட்டு, இந்த இப்போ கொதி வரும்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த வறுத்த சுண்டைக்காவையுமே இது கூட வந்து சேர்த்துடுறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுண்ட வத்தலுக்கு பதிலாக வேறு எந்த காய் வேணாலுமே வந்து சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வேறு எந்த வத்தல் வேணாலுமே கூட சேர்த்துக்கலாம். அண்ட் இது இப்போ இந்த மாதிரி வந்து கொடி வந்தோடனே நல்லா மூடி வச்சு ஓப்பன் பண்ணி விட்டு மூடி எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்து கொதிக்க விடும்போது குழம்பு நல்லா வந்து இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா வந்து கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் வத்த குழம்புக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்போ சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வெல்லம். இப்போ இந்த சேர்க்கும்போது இந்த குழம்பு இனிப்பா, புளிப்பா, காரமா எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட கல்யாண வீட்டு ஸ்டைல் வந்து வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் மீல் என்னன்னு சொல்லுங்கள்.